அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கம் யோகா 48 டேஸ் சேலஞ்ச் நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் தனசேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ராகவேந்தர் அவர்களையும், செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் தினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் உன்னி வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் ஜெயராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் பக்திநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் ஜெயர் மோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரோட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பது தந்தையே, அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேற்படை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் திறனுடன் வாங்கிட ஒரு புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் வந்து இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களை உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலுடன் ஆரம்பிக்க ஆசா நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அட்மிட் பண்ணீங்க. இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் மறிகடல்கள் என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாதினே நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள், தியானம் உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அனைவரும் பயிற்சியை தொடங்கலாம்.
எல்லாம் இன்றைக்கு தயார் நிலையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்ம பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது அசைவு பயிற்சிகள், தளர்வு பயிற்சிகள் செஞ்சுட்டு நம்ம ஆசனங்கள் செய்வோம். அடுத்தது மூச்சு பயிற்சி. இது மாதிரி வரிசைப்படி நாம செய்வோம். ஆசனங்கள் செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம் அப்படின்னா நாம உடலை முதல்ல வந்து தயார் செஞ்சுக்கணும். நேற்றைக்கு நான் சொன்ன மாதிரி தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா விரிப்பின் மீது அமர்ந்துக்குங்க. பயிற்சிக்கு போய்க்கலாம். கால் நேரம் நீட்டுங்க. கால் விரல்களை முதல்ல நல்லா மடக்கி நீட்டுறோம். 1 2 3 4 5. அடுத்தது கால் பாத்து நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4. அடுத்து ரைட் லெக் மடக்கி நீட்டுறோம். 1 லெஃப்ட் லெக் 2 right leg 3 left leg 4. நன்றாக மடக்கி நீட்டிட்டோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. காலை வந்து நல்லா இடுப்பு பகுதியிலிருந்து ரைட் லெஃப்ட் நல்லா அசைங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடலாம். அடுத்ததாக இடுப்புல கை வச்சுக்கிறோம். இடுப்பை நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கைகள் நேரம் நீட்டுங்க. விரல்களை மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. கை மணிக்கட்டு அப்படியே வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே முழங்கை மடக்கி நீட்டுங்க. 1 2 3. அப்படியே முழங்கை மடக்கி டச் பண்ணிக்கிறோம். முழங்கை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சல் தொடுங்க. கை நேரம் அப்படி வச்சுக்கிறோம். ஷோல்டர் நேரு. நல்லா ரைட் சைடு திரும்புங்க. ஸ்ட்ரெயிட்டா வாங்க. லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் லெஃப்ட். கை கீழே இறக்கிடுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. ரைட் ஹேண்ட் நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. கழுத்து நல்லா ரைட் சைடு திரும்பி பார்க்குறோம். லெஃப்ட்
ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் சைடு திரும்புங்க. ரைட் சைடு ஷோல்டர் இருந்து கீழ் நோக்கி வட்டமா நம்ம கழுத்து சுத்துறோம். 1 2 3 ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. லெஃப்ட் சைடு திரும்புங்க. லெஃப்ட்ல இருந்து கீழ் நோக்கி வட்டமா அப்படியே ரவுண்டா சுத்துறோம். 1 2 3 அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். நாம இப்போ உச்சி முதல் பாதம் வரை பயிற்சி செஞ்சுட்டோம். நீங்க அடுத்த நாள் நாம் பயிற்சிக்கு வரும்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த உச்சி முதல் பாதம் வரை பயிற்சியை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்க ஜூம்ல ஆன் பண்ணிட்டு மொபைல் வச்சுட்டு நீங்க பயிற்சி முடிச்சிட்டீங்கன்னா நாளையில இருந்து இன்னொரு 5 நிமிடம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆசனங்கள் செய்யலாம் நல்லா. இப்போ முதல் ஆசனம், காலை சேர்த்து வச்சிருந்தங்க, கை சேர்த்து வைங்க. தாட் ஆசனம், கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. கைகளை கோர்த்துக்கிறோம். உள்ளங்கையை நல்லா மேல பார்த்த மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. காதோடு சேர்த்து வச்சுக்கிறோம். காலை மேல நல்லா உயர்த்துறோம். குதிக்கால் நல்லா மேல வரணும். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. கவனமெல்லாம் கீழே கால் மேல வைங்க, தான் நிக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் மெதுவா கை கீழே இருக்கிறீங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. இன்றைய பயிற்சி நாம சூரிய வணக்கம் செய்யறத விட இன்னும் கொஞ்சம் எளிமையான பயிற்சி, 10 திறன். ஆனா அதே பலன்கள் இதுலயும் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பயிற்சி. கொஞ்சம் செய்ய முடியாதவங்களை ஈஸியா செய்யக்கூடிய பயிற்சி. 10 திறன். முதல் நிலை, நல்லா ஹைட்டா மேல தூக்கும் கைய. இரண்டாவது நிலை, இடுப்புல கை வச்சு நிக்கிறோம். மூன்றாவது நிலை, பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நான்காவது நிலை, நல்லா உடம்பு எல் பொசிஷன்ல மடக்கிடுறோம். டா வடிவத்துல நல்லா வந்துடணும். இடுப்பு வரைக்கும் நல்லா பெண்ட் ஆயிட்டோம். 5 10 ஃபிங்கர்ஸையும் நல்லா தரையில வைக்கிறோம். நல்லா உடைக்கிறோம். கையிலையும் வெயிட் இருக்கணும், காலையும் வெயிட் இருக்கணும் கரெக்டா. இப்போ ரைட் லெக்கும் மேல மேல கொண்டு வரோம். 6 கால் நல்லா நேரா நீட்டுங்க. தலை கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. ஒரு 10 செகண்ட் இதே நிலையில 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட் லெக் கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக் நேரா நீட்டுங்க. தலை நிமிர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா காலை கீழே இறக்கிடுங்க. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. 8 நேரா வந்துடுறோம். நல்லா மூச்சு தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. 9வது நிலை, பேக் பெண்டிங்.
10வது நிலை நேரா வந்துருங்க. ஓய். நன்றாக மூச்சு தொடுங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நம்முடைய கண்களுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. சுவாச மண்டலங்கள் நல்லாக இயங்கும். நல்ல இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கம் நல்லா மூச்சு உள்ள போய் நல்ல ஒரு நுரையீரலுக்கு புத்துணர்வு கொடுக்குது. ஜீரண உறுப்புகள் பலமடையும். நம்முடைய கால்கள் பலமடையும். இடுப்பு பகுதி நல்லா பலமடையும். முதுகுத்தண்டுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. அடுத்ததாக கோணாசனம். கைகளை மேல உயர்த்துங்க. காதோட வச்சுக்கிறோம். நல்லா ஹைட்டா தூக்குங்க. மெதுவா ரைட் சைட் பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிலுங்க. லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. நேரா வந்துட்டு மெதுவா மூச்சு விட்டுட்டே கை கீழே வந்துடுவாங்க. நல்லா மூச்சு தொடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால நம்முடைய விலா எலும்புகள் பலமடைகிறது. இடுப்பு பகுதி நல்ல ஆற்றலை தருகிறது. அடுத்ததாக உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகளை நேரம் நீட்டிக்கிறோம். அப்படியே சேர் பொசிஷன் வந்துடும். கால் ஒரு அடி கேப் இருக்கு. அப்படியே சேர்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி நிலைக்கு வந்துடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகளை மெதுவா கீழே இறக்குங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நேரம் நீட்டிக்கு வருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அடுத்த பயிற்சி வக்ராசனம். நம்முடைய ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிடுறீங்க. ரைட் ஹேண்ட் முதுகுத்தண்டு நேர் பின்னாடி வச்சிருக்கோம். நல்லா ரைட் சைடு திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. ஒவ்வொரு பயிற்சியும் செய்ய செய்ய நீங்க எந்த இடத்துல அந்த ஆற்றல் வருது, எந்த இடத்துல வலி இருக்கு செய்யும் போது அப்படிங்கறத நீங்க நல்லா கவனிங்க. உணர்ந்து செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துக்கு நல்லா ரத்தோட்டம் போகும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் பலமடையும். நல்ல உயிராற்றல் கிடைக்கும். கால் நேரம் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. நல்லா அந்த முட்டி ஜஸ்டோட ஒட்டி பிடிச்சிருக்கணும். ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி இருக்கணும். நல்லா பின்னாடி வச்சுட்டு நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2
3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் வச்சுக்கோங்க. சுகாசனம். லெஃப்ட் குதிக்கால் வந்து நம்ம உடம்பு நேருக்கு சென்டரா இருக்கணும். அடுத்து ரைட் லெக்கி ஒட்டி வச்சுக்கோங்க. நல்லா முட்டி கீழே முட்டுற மாதிரி நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா போடுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. உத்திர சுகாசனம். கையை ஷோல்டர் நேர் வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்து மானாசனம். முட்டி போட்டுக்கு வருங்க. கை இப்படி வச்சுக்கிறோம். அந்த கை உள்ளங்கை வந்து நம்ம ஷோல்டர் நேரா இருக்கும். அந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். கால் முட்டியும் இடுப்பும் நேரா இருக்கும். மானாசனம். மூச்சு விட்டுட்டே பாருங்க. நல்லா இடுப்பு கீழே வளைச்சிடுறோம். தலையை அண்ணாந்து பார்க்கறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இடுப்பு நல்லா மேல தூக்கிறோம். நல்லா தலை கீழே கொண்டு போறோம். இடுப்பு நல்லா பகுதி மாதிரி நல்லா மேல வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல பாருங்க. நீங்க பாருங்க, செய்ய வேண்டாம், கவனிங்க. மூச்சு விட்டே மேல வரும். மூச்சு விட்டே கீழே போறோம். மூச்சு விட்டுட்டே மேல வரும். மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போறோம். அப்படியே செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க. 1 2 3 4 5. அப்படியே வஜ்ராசனத்துல இப்படி முட்டி போட்டு இடுப்பு கீழே கால் மேல வச்சிருங்க. கை நீட்டி தலை கீழே வந்துருவாங்க. 10 செகண்ட். முயல் ஆசனம் இந்த பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வஜ்ராசனத்திலையும் வந்துக்கலாம். நீங்க சுகாசனத்திலையும் அமர்ந்துக்கலாம். வஜ்ராசனம் முடியறவங்க முடிஞ்ச போட்டுக்குங்க. இல்லைன்னா சமணங்கால் போட்டு நல்லா காலை ஒட்டி வச்சு சுகாசனம் அல்லது பத்மாசனம் இப்படி கொண்டுக்கலாம். மூச்சு பயிற்சிக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல பிரணம முத்திரை. அதாவது இந்த ஆள்காட்டி வரலையும் நடுவரலையும் மடக்கிடுறோம். மோதிர வரல சுண்டு வரல இப்படி இருக்கு. பெருவரல் வந்து ரைட் சைடு வைப்போம். மோதிர வரல் வந்து லெஃப்ட் சைடு வைப்போம். பெருவரல வச்சுக்கோங்க. ரைட் சைடு அடைச்சிருக்கிறோம். மூச்சு பயிற்சி கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மோதிர வரல் வச்சிடுறோம். இடது பக்கம் அடைச்சிருக்கு, வலது பக்கம் எடுத்துட்டோம். லெஃப்ட் சைடு அடைச்சிருக்கிறோம், ரைட் சைடு எடுத்துட்டோம். 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே கைகளை எடுத்துருங்க. 2 கையில சின்ன முத்திரை வச்சு நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறேன். நீங்களும் நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அடுத்து பஸ்திரியா. நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். ரைட் சைடு பேரவர்ல வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு மூச்சு இழுத்து விடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மோதிர விரல் வச்சிடுறோம். பெருவிரல் எடுத்துடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2 கையில சின்ன முத்திரை வைத்து நன்றாக மூச்சு கவனிங்க. கபாலபதி பஸ்திரிகா பயிற்சி செஞ்சு நாம நல்லா நாடிகளை சுத்தம் பண்ணிட்டோம். சுவாச உறுப்புகள் நல்லா தூய்மை அடைந்துள்ளது. ஆழ்ந்து மூச்சை கவனிக்கிறோம். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். இந்த பயிற்சிகளை நீங்க தைரியமா நல்லா செய்யுங்க. தொடர்ந்து நாங்க 20 ஆண்டுகளா இந்த பயிற்சி செய்யறோம். நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம். மருத்துவமனைக்கெல்லாம் நாங்க போறதில்ல. ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், நல்ல உணவு முறைகள், தியானம் போன்ற பயிற்சிகளை செஞ்சு நாங்க சிறப்பாக உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க சிறப்பாக இந்த பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களாலையும் மருத்துவமனைக்கு போகாம நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியமான உடலை பெற முடியும். அப்படியே சுவாசத்துல கவனம் வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. ஆதிமுத்திரை வச்சுக்கிறோம். அப்படியே மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வாங்க. மூச்சு இழுத்துட்டே கை கீழே கொண்டு வாங்க. 1, 2, 3, 4. கண்ணை திறந்தே பார்த்து செய்யுங்க. கண்ணை மூடினீங்கன்னா பயிற்சி செய்ய முடியாது. கரெக்டா கண்ணை திறந்துகிட்டே செய்யுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. உள்ளங்கை இப்படி ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. வஜ்ராசனத்துக்கு வந்துருந்தீங்கன்னா கால் நேரா நீட்டிருங்க. காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கால் நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட் நல்லா செய்யுங்க. கால் முட்டி அப்படி மேலும் கீழே நல்லா உயர்த்தி ஆட்டுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடங்க.
மீண்டும் ஒரு முறை நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. மீண்டும் ஒரு முறை நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. நல்லா மூச்சு இழுக்கும் போது நெஞ்சு கூடு நல்லா விரியணும். வயிறு நல்லா மேல வரணும். மூச்சு விடும்போது வயிறு சுருங்கணும். ஜஸ்ட் நல்லா சுருங்கி கீழே வரணும். நல்லா மூச்சிடுங்க. உடம்பு விரிவடையுது. மூச்சு விடும்போது உடம்பு நல்லா சுருங்குது. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே சண்முக முத்திரை வச்சு சொல்ற 2 முறை காதுல வச்சுக்கோங்க. 2 விரல் கண்கள் மேல் இருக்கணும். 2 விரல் உதடு மூடி இருக்கணும். உதடு மேல் இருக்கணும். மூச்சு இழுத்து சொல்லுங்க. ஓய்வு. இப்படி கால் நேரம் நீட்டி சாந்தியாசனில படுத்துருங்க. கால் நேரம் நீட்டிருங்க. மெதுவா கை ஊனி லெஃப்ட் ஹேண்டை நீட்டி ரைட் ஹேண்டை ஊனி அப்படியே படுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். கண்கள் முடிக்குங்க. உள்ளங்கை இப்படி ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உடல் நல்லா சௌரியமா வச்சுக்கோங்க. எந்த இறுக்கம் இல்லாம ஓய்வு நிலையில் இருக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு இருக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். அப்படியே கண்களை மூடிக்குங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேல வைங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கைகள் தோள்பட்டையெல்லாம் நல்லா கை விரல்கள் எல்லாம் ஓய்வு நிலையில் வச்சுக்கணும். இறுக்கம் இல்லாம இருக்கணும். கழுத்து நல்லா தளர வச்சுக்கங்க. இறுக்கமா வைக்காதீங்க. தலை நேரா இருக்கணும். கண்கள் மூடிய நிலையில் இருக்க வேண்டும். முகம் இறுக்கம் இல்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். கால்கள் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. வயிற்று பகுதி இறுக்கம் இல்லாம வச்சுக்கோங்க. உடல் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உடலும் மனமும் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. மனசை நல்லா அமைதியான நிலையில வச்சுக்கிறோம். மூச்சை நல்லா கவனிக்கிறோம். பிரபஞ்ச ஆற்றல் நல்ல நம்ம உடல் முழுவதும் பரவுறத நம்ம கவனிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு கிடைத்து கொண்டே உள்ளது. அதுவும் இந்த காலை வேளையில் முழுமையான ஆற்றல் கிடைக்கிறது. நம் உடலை சுற்றிலும் பிராண ஆற்றல், ஒளி உடல் முழுமையான ஆற்றலை தருகிறது.
கால் விரல்களை நல்லா தளர வச்சுக்கிறோம். அப்படியே நம்முடைய கவனத்தை வந்து கால் விரல்கள் மேல கொண்டு வந்துருங்க. கால் விரல்கள், உள்ளங்கால், குதிக்கால், நம்முடைய கணுக்கால் ஆகிய இடங்களில் நாம் கவனம் வைத்திருக்கிறோம். நல்ல முழுமையான இரத்தோட்டம் கிடைத்து, நல்ல வெப்போட்டம் கிடைத்து, நல்ல ஒரு உயிராற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கால்கள் நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே நம்முடைய கெண்டைக்கால் பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய கெண்டைக்கால் பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான இரத்தோட்டம் பெற்று, வெப்போட்டம் பெற்று, முழுமையான காற்றோட்டம், உயிர் காற்று சென்று நல்ல ஓய்வு நிலையில், ஆரோக்கியமான நிலையில் ஓய்வு நிலையில் உள்ளது. கெண்டைக்காலை நல்லா கவனிக்கிறோம். நல்ல முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கிறத நம்ம உணர்றோம். அப்படியே கால் முட்டி மேல கவனம் வைங்க. கால் மூட்டு பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ரத்தோட்டம் பெற்று, நல்ல முழுமையான உயிர் காற்று பெற்று, வெப்போட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. கால் முட்டி பகுதி முழுமையான ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளதை நாம் உணர்கின்றோம். நம்முடைய தொடைப்பகுதியில் கவனம் வைக்கின்றோம். நம்முடைய தொடைப்பகுதி முழுமையான ஆரோக்கியம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. தொடைப்பகுதி நல்ல இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல வெப்போட்டம், காற்றோட்டம், முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இடுப்பு பகுதியில் கவனம் வைக்கின்றோம். இடுப்பு பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆரோக்கியமாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். இடுப்பு பகுதி நல்லா கவனிக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கம் இருந்துச்சுனாலும் நல்லா தளர்வா வச்சுக்கிறோம். அந்த இடத்துல வலி இருந்ததுனாலும் கவனிச்சு முழுமையான வெப்போட்டத்தை கொடுத்து, காற்றோட்டத்தை கொடுத்து, நல்ல ரத்தோட்டத்தை பெற்று ஓய்வு நிலையில் நல்ல குணமாகிக் கொண்டே இருக்கிறத நம்ம உணர்றோம். ஆழ்ந்து மூச்சு விடுறோம். இடுப்பு பகுதி நல்ல ஆரோக்கியமாக அமைதியான நிலையில் உள்ளது. அப்படியே நம்முடைய வயிற்று பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய வயிற்று பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. அங்கு இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் நல்ல ஆரோக்கியமாக ஆனந்தமாக உள்ளது. முழுமையான வெப்போட்டம், காற்றோட்டம், ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. உள்ளுறுப்புகள் அதனுடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்கிறது. ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய நெஞ்சக பகுதியில் கவனம் வைக்கின்றோம். நம்முடைய இதயம், நுரையீரல் ஆகிய நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று நல்ல சீராக அமைதியான நிலையில் சுவாசித்து ஓய்வு நிலையில் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். நம்முடைய நெஞ்சக பகுதிக்கு இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் முழுமையாக கிடைத்து
உயிராற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கைகள், தோள்பட்டை, கை விரல்கள், கை மணிக்கட்டு, முழங்கை ஆகிய அனைத்து உறுப்புகளுக்கும் முழுமையான ஓய்வு நிலையில் ஆரோக்கியமாக உள்ளதை உணர்கின்றோம். நம்முடைய கைகளுக்கு வெப்போட்டம், காற்றோட்டம், இரத்தோட்டம் பெற்று முழுமையான ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. கழுத்து பகுதியில் இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிராற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே நம்ம தலைப்பகுதியை கவனிக்கிறோம். தலைப்பகுதி முழுவதும் நல்ல முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. முகம் தாமரை போல மலர்ந்த நிலையில் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்துணை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்செடுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், இறை பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்ட ஆற்றல் உடல் முழுவதும் முழுமையாக பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம் உடலும் நம்முடைய மனமும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய அணுக்கள், திசுக்கள் முழுமையான உயிராற்றலை பெற்று நல்ல ஆற்றலோடு இருப்பதை நாம் உணர்கின்றோம். நம்முடைய மனம் முழுவதும் உள்ள தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நாம் உடல் மீதும் மனம் மீதும் கவனம் வைத்து இயற்கையோடு இயற்கையாக இரண்டர கலந்து ஓய்வு நிலையில் நாம் இருப்பதை உணர்கின்றோம். அண்டமும் பிண்டமும் ஒன்று, நாம் உடலும் இயற்கையும் ஒன்று. நல்ல உலகில் பலம் வாய்ந்த இயற்கை சக்தி நாம் இயற்கை சக்தியோடு ஒன்றிணையும் பொழுது முழுமையான சக்தியோடும் உயிராற்றலோடும் முழுமையான ஆரோக்கியமாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். நல்ல மனதில் தைரியமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருப்பதை உணர்கின்றோம். ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே நாம விழிப்பு நிலைக்கு வந்துடலாம். கவனத்துக்கு வந்துடுங்க. அப்படியே கைகளை மேல உயர்த்துங்க. மெதுவாக கைகளை வணக்க முத்திரை வச்சு ரைட்டு லெஃப்ட் நல்லா திரும்புங்க. வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி எழுந்திரிச்சுக்கோருங்க. அப்படியே கைகளை நல்லா உரைச்சிக்கிறோம். அப்படியே கண்களை மூடிக்கிட்டு கண்கள் மேல மெதுவா அப்படி வச்சு தடவி கொடுத்துக்கிறோம். உடல் முழுவதும் தடவி கொடுத்துக்கிறோம். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் மேல வச்சுக்கோங்க. உடம்போட சென்டரா வச்சுக்கிறோம். நல்லா சௌரியமா நல்லா கொண்டுக்குங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வைங்க. ஆழ்ந்து மூச்சலுங்க.
மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே கண்களை முடிக்குங்க. அப்படியே மூச்சு காற்றையே நினைத்து நாம தியானம் பண்றோம். உள்ள போகக்கூடிய மூச்சை கவனிங்க. மெதுவா வெளிவரக்கூடிய மூச்சு காற்றை கவனிங்க. நேராக அமர்ந்திருக்கிறோம். மூச்சை கவனிக்கிறோம். கண்கள் மூடி மூச்சு கவனிங்க. உங்களுடைய மூச்சு எப்போ இருக்கிற வரை இந்த பயிற்சியும் நம்முடைய மனதையும் உடலையும் நல்லா கவனித்த பிறகு அமைதியான சூழ்நிலையில மெதுவான சுவாசம் இருப்பதை நீங்க உணர முடியும்னு நினைக்கிறேன். உங்க மூச்சு நல்லா கவனிங்க. உங்க இதயம் இயல்பாக இருக்கிறத கவனிக்க முடியும். உங்க உறுப்புகள் நல்ல ஓய்வு நிலையில் இருக்கிறத கவனிக்க முடியும். உங்களுடைய மூளைகள் நல்ல ஆரோக்கியமாக அமைதியாக இருக்கிறத நீங்க உணர முடியும். நல்ல பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் மீது உங்களை சுற்றிலும் இருப்பதை நீங்க உணர முடியும். நம் உடல் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பியுள்ளது. நாம் இருக்கும் இடத்தில் முழுமையான பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பியுள்ளது. நாம் உடலை சுற்றிலும் பிராணசக்தி நம்ம உடலை போலவே நம் உடலை சுற்றிலும் பிராணசக்தி நிறைந்திருப்பதை உணர முடியும். நாம் முழுமையான இயற்கையாக முழுமையான கவனம் வைத்து உடலையும் கவனித்துக் கொண்டே நம் செயல்களை செய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் அறிவுடனும் செயல்படுவதை நாம் உணர முடியும். தொடர்ந்து எப்பொழுதுமே நாம ஒரு விழிப்புணர்வோடு நல்ல அறிவு நிலையில் இருக்க இந்த பயிற்சிகளை செய்வோம். அப்படியே ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. அப்படியே கைகளை உரைச்சி கண்களை வச்சு எடுத்துக்கோங்க. மிக சிறப்பு. அற்புதமாக இந்த பயிற்சிகளை செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பயிற்சிகளை செய்யுங்க. ஈவினிங் செஞ்சு பாருங்க. நாளைக்கு நீங்க இந்த அசைவு பயிற்சிகளை நீங்களா செஞ்சிடணும். 5 நிமிடத்துக்கு தான் ஆகும். உட்கார்ந்து செஞ்சிருங்க. ஆசனம் தாடாசனத்திலிருந்து நாளைக்கு நாம் பயிற்சி தொடங்குவோம். இன்னும் சில அற்புதமான பயிற்சிகளை நாளைக்கு பார்க்க போறீங்க. உங்கள் உடல்ல நல்ல ஆற்றல் வருவதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்வோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய இனிய காலை வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி.